ஸோ இந்த பேண்டமிக்கில் வந்து நிறைய பேர் வந்து ஐவ் நோட்டீஸ் யூ கைஸ் ஆர் நாட் யூ மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் ஸ்ப்ரெடிங் அ லாட் ஆஃப் நெகட்டிவிட்டி. நெகட்டிவ் காமெண்ட்ஸ் எழுதுறது, நெகட்டிவாக பேசுகிறது, பாடி ஷேம் பண்ணுறது, ஃபேஸ் ஷேம் பண்ணுறது, எனிதிங். எந்த போஸ்ட், எந்த செலிப்ரிட்டியாக இருந்தாலும் எந்த போஸ்ட் பண்ணாலும் அதை பற்றி தப்பாக எழுதுறது, இதுவே ஒரு வெட்டி வேலையாக இருக்குது நிறைய பேருக்கு. தே டோன்ட் கம் ஆன் தேர் ஒரிஜினல் ஐடிஸ், தே கம் இன் ஃபேக் ஐடிஸ் அண்ட் தே ரைட் இஷ்டத்துக்கே எழுதுகிறாங்க. இஷ்டத்துக்கு மோசமாக, லைக் ஒரு மனிதாபமானமே இல்லாமல் எழுதுகிறாங்க. எஸ், நான் வேக்சின் போட்டாச்சு, கைண்ட்லி புட் யோர் வேக்சின் ஆல்சோ. இதனால் எத்தனை பேர் பாதிக்கிறாங்கன்றது அவங்க யோசிக்கிறது இல்லை. யோசிச்சிருந்தா இந்த மாதிரி எழுதிருக்க மாட்டாங்க. எழுதாதீங்கன்னு சொல்லியும் திருப்பி வேறு ஃபேக் ஐடிஸ்லேருந்து வந்து ஒரு பர்சனை பற்றி தப்பாக எழுதுகிறாங்க. இட் இஸ் வெரி டிஸ்கஸ்டிங் டு ரீட். நான் நார்மலி காமெண்ட்ஸ் படிக்க மாட்டேன், பட் எனக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் அந்த காமெண்ட்ஸ் படித்து ரொம்ப ஹர்ட் ஆகுறாங்க. வெல், ஆப்வியஸ்லி என்னோடய பேஜ்க்கு என்னோடய ப்ரைவசி இருக்குது, என்னோடய இஷ்டம் இருக்குது. இட்ஸ் மை பேஜ். நான் யாரோட பெர்மிஷனும் கேட்க தேவையில்லை. நான் எப்படி போஸ்ட் பண்ணணும், என்ன போஸ்ட் பண்ணணும், என்னோடய பேஜில் என்னோடய விஷயங்கள் நான் போஸ்ட் பண்ணுறேன். எவ்ரி டைம் நான் ஒரு போஸ்ட் போடும்போது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் காமெண்ட்ஸ் ஆஃப் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா கேவலமாக எழுதுகிறாங்க. ஒரு மனுஷன் இந்த மாதிரிலாம் எழுத முடியுமா, யோசிக்க முடியுமான்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த மாதிரிலாம் எழுதுகிறாங்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். யாருக்கு எந்த சந்தோஷம் கிடைக்குது இன்னொருத்தரை பற்றி தப்பாக எழுதுறது, அவங்க பர்சனல் லைஃப்பை பற்றி, அவங்களுக்கு கரோனா வரணும், அவங்க செத்து போகணும், சூசைட் பண்ணிக்கணும், நீ எல்லாம் வாழக்கூடாது, நீ எல்லாம் ஒரு மனுஷியா, இந்த மாதிரி எனக்கு மட்டும் இல்லை, ஏகப்பட்ட ஆளுங்களுக்கு, வெறும் செலிப்ரிட்டிஸ் மட்டும் இல்லை, ஆர்டினரி பீப்புளுக்கு கூட எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. சைபர் க்ரைம்ன்றது இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் திங். அண்ட் எவ்ரி டைம் நீங்கள் இந்த மாதிரி எழுதும்போது இட்ஸ் gonna get reported. Some report, most of them ignore, some just throw it as spam because they're nothing but trash. People who trash talk belong in the trash. So நான் வந்து இந்த நெகட்டிவ் காமெண்ட்ஸை நான் வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லை, பிகாஸ் எனக்கு எவனோட ஒப்பீனியனும் தேவையில்லை. ஸோ நான் என்னோடய வாழ்க்கையை வந்து எனக்காக தான் நான் வாழ்கிறேன். என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நான் எப்படிப்பட்டவன் தெரியும். ஸோ எவனுக்கும் நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு நான் ஏன் இப்படி இருக்கேன், நான் ஏன் அப்படி இருக்கேன், அந்த மாதிரி சொல்ல தேவை எனக்கு இல்லை. I was raised in the US. I studied in the US and I lived most of my life in US. நான் இந்தியாவுக்கு வந்து நடிக்கிறேன், தமிழில் நடிக்கிறேன், தெலுங்கில் நடிக்கிறேன், மலையாளத்தில் நடிக்கிறேன். My Instagram is my personal space. Just like your social media is your personal space. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒரு என்னோட சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாம் வந்து என்னோட பர்சனல் பேஜ். அதில் நான் என்ன வேணாலும் எழுதுறான், என்னை பற்றி எழுதலாம். பட் ஐ ஆம் நாட் ரைட்டிங் எனிதிங் பேட். உங்களை யாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி நான் எழுதுறதில்ல. நான் என்னோடய போஸ்ட் போடும்போது எல்லாருக்குமே வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு, இந்த கோவிட் லாக்டவுன் டைமில் அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கேன். ஐ ஆம் ட்ரைங் டு போஸ்ட் வாட் எவர் வீடியோஸ் பிகாஸ் என்னோட மென்டல் ஹெல்த்தை வந்து நான் வந்து என்டர்டெயின் பண்ணிகிட்ருக்கேன். ஐ ஆம் ட்ரைங் டு கீப் மை செல்ஃப் இன் அ வெரி ஹாப்பி மூட் பிகாஸ் ஐ ஆம் concerned about my happiness. I'm not concerned about you guys writing bullshit on my page. So அதனால தான் நான் most of the photos, most of the reelsக்கு முன்னாடி கீழே I am turning off the comments. நெகட்டிவாக எழுதுகிறவங்களுக்கு all I have to say is தயவு செஞ்சு என்னோட பேஜை அன்ஃபாலோ பண்ணுங்க அண்ட் ஃபாலோ சம் சதி சாவித்ரி, ராம்தேவ் பாபா or whoever else you want to follow and be happy with whatever they are talking and whatever they are posting. எவனும் வந்து என்னோட பேஜை ஃபாலோ பண்ணி சொல்லி மண்டையில் கன் வச்சு பேஜை ஃபாலோ பண்ண சொல்லலை. மூடிக்கிட்டு உங்களுக்கு யார் பேஜ் ஃபாலோ பண்ணணுமோ அவங்க பேஜஸை போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றபடி என்னோடய பேஜோ இல்லை மற்ற ஆர்டிஸ்ட் பேஜஸ்லையோ இல்லை இன்னொரு பொண்ணுங்க பேஜஸ்லையோ போயிட்டு ட்ரோல்ஸ் மாதிரி அசிங்கமாக பொண்ணுங்களை பற்றி எழுதாதீங்க. புரியுதா? திஸ் இஸ் டிஸ்கஸ்டிங். அண்ட் தென் சம் பீப்புள் ஃபேக் ஐடி வச்சு எழுதுகிறாங்க.
எவ்வளோ கேவலமாக இருக்குன்னா அது படிக்கவும் முடியாது. இட்ஸ் டிஸ்கஸ்டிங். எனக்கு வந்து தமிழ் படிக்க தெரியாது ஒழுங்கா. அதை தங்கிலீஷில் எழுதுவாங்க. அதை தங்கிலீஷில் படிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. அந்த அளவுக்கு நான் வெட்டியாக கிடையாது. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. வெட்டியாக இருக்கிறவங்க கண்டபடி எழுதுறாங்க. அதெல்லாம் படிக்கிறதுக்கு மேபி இந்த லாக்டவுன் டைமில் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பிகாஸ் எவ்ரிபடி இஸ் jobless. Instead of doing some kind of positive work outside or helping people or doing some social work or அவ்வளோ எதுக்கு ஜஸ்ட் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுங்க பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு. அதை விட்டுட்டு எல்லா ஆர்டிஸ்ட்லையும் போய் தாக்குறது, அவங்கள பற்றி அசிங்கமாக பேசுறது. லேடி ஆர்டிஸ்ட் மட்டும் கிடையாது, ஜென்ஸ் ஆர்டிஸ்ட்டுக்கிட்டையும் இவ்வளோ அசிங்கமாக பேசி சோஷியல் மீடியாவே கேவலப்படுத்திருக்காங்க நிறைய பேர். இதனாலேயே சோஷியல் மீடியாவில் நிறைய ஆர்டிஸ்ட் வந்து காமெண்ட்ஸை ஆஃப் பண்ணிடுறாங்க. எங்களோட பேஜில் வந்து உங்கள் குப்பையை கொட்டாதீங்க. எங்கள் பேஜ் எங்களுக்காக. மோட்டிவேட் பண்ணி ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லணும்னா சொல்லுங்க. நியூடா காட்டுங்க, இதை ஸ்லிம்மாக போடுங்க, ஸ்விம்வேர் போடுங்கன்னு சொல்கிறதுக்கு உங்கள் வீட்டில் எவனாவது இருந்தால் அவங்கக்கிட்ட போய் சொல்லுங்கள். சரியா? என் பேஜில் வந்து நான் எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு எனக்கு சொல்ல தேவையில்லை. நான் என்ன காட்டுவேன் என்ன காட்ட மாட்டேங்கிறது என்னோட இஷ்டம். நான் எப்படி இருப்பேங்கிறது என்னோட இஷ்டம். எவனும் எனக்கு சொல்லவும் தேவையில்லை. சொன்னாலும் நான் கேட்க போகிறதில்ல. ஏன்னா நீ எனக்கு எவனும் எனக்கு சோறு போட போகிறதும் கிடையாது. சரியா? Nobody is paying my goddamn bills for me to listen to anybody's opinions or follow what you have to say to me. Do you understand that? So to all these negative people who have nothing but to spread negativity around the freaking world and ruin people's mind, stop doing that shit or move on with your life. If there is anything good you can say. Otherwise, zip your mouth and mind your own goddamn business. There is something called minding your own business. தெரியும்ல? உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதை வந்து நான் கோவத்தில் சொல்லலை. ஐ எம் ஆக்சுவலி ட்ரைங் டு டெல் பீப்புள், எஜுகேட் பீப்புள். நெகட்டிவிட்டினால தான் நம்ம இன்னைக்கு இந்த சிச்சுவேஷனில் இருக்கோம். இந்த கோவிடு, இந்த சாவு, இதெல்லாம் வர்றதுக்கு உலகம் முழுசாக இந்த நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறதுனால தான் இதெல்லாம் வருது. ஸோ தயவு செஞ்சு பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்னொரு பர்சனுக்கு மென்டலாக ஹெல்ப் பண்ணுங்க. மென்டலி சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. சூசைடு வரைக்கும் கொண்டு போகிறதுக்கும் ட்ரை பண்ணாதீங்க. சரியா? ஏன் மூஞ்சி எப்படி இருக்குது, ஏன் கண்ணு ஏன் இப்படி இருக்குது, ஏன் இவ ஏன் இப்படி இருக்கா, என்னை பற்றி பேசுகிறதுக்கு எவனுக்கும் ரைட்ஸு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை பற்றி நான் பேசுறது கிடையாது. என்னை பற்றி உங்களுக்கு பேசுறதுக்கு அதிகாரம் இல்லை. ஸோ மூடிக்கிட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. முடிஞ்சால் லைக்கை போடுங்க, இல்லைன்னா அன்ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. சரியா? இது வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் ஹர்ட் ஆனதுக்காக இல்லை நான் வந்து காமெண்ட்ஸ் படிக்கவே மாட்டேன். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஹேண்டில்ட் பை a team. There are 2 people who are commenting on my behalf on Instagram page. But நிறைய people who follow me, my family friends, my very close friends, very close friends, சின்ன வயசுலேருந்து என் கூட இருந்தவங்க, என் கூட நடிக்கிறவங்க, என் கூட வேலை செய்கிறவங்க, நான் இன்ஸ்பயர் ஆகி சில பேர் ஃபாலோ பண்ணுறவங்க, அவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க. அவங்க இந்த கன்றாவியான காமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அவங்க ஹர்ட் ஆகுறாங்க. நான் கண்டுக்க மாட்டேன். பிகாஸ் இட் இஸ் ஒர்த்லெஸ். நெகட்டிவ் காமெண்ட்ஸ் இட்ஸ் ஒர்த்லெஸ். நான் இந்த டாக்ஸிசிட்டியை என்றைக்குமே மைண்டுக்கு எடுக்கிற டைப்பு கிடையாது. எடுத்திருந்தால் நான் எந்நேரமும் எங்கேயோ இருந்திருப்பேன். எடுக்கிற டைப்பு கிடையாது. ஸோ தயவு செஞ்சு உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. பிடிக்கலைன்னா எந்த செலிப்ரிட்டியாக இருந்தாலும் அவங்க பேஜை அன்ஃபாலோ பண்ணிக்கிட்டு மூடிக்கிட்டு வாழ்க்கையை வாழுங்க. முடிஞ்சால் கோவிட் பேஷண்ட்ஸுக்கு இல்லை ஏதாவது சோஷியல் சர்வீஸ்க்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு எல்லா செலிப்ரிட்டி பேஜஸ்லேயும் உட்காந்துட்டு அவங்க பாடி பற்றி பேசுகிறது. வாட் இஸ் திஸ்? பேசிக்கிட்டு இருக்கும்போதே எவனோ ஒருத்தர் எழுதுறான் பாரு. அதுவும் ஃபேக் ஐடி கூட இல்லை, ஒரிஜினல் ஐடியிலேருந்தே எழுதுறாங்க. ஏன் உனக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா? உங்கள் வீட்டில் பொம்பளைங்களே இல்லையா? ஒரு மனசுன்னு இல்லை, எப்போ இந்த மாதிரி காமெண்ட்ஸ் எழுதணும்னு விவஸ்தை இல்லை. நாட்டில் இத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போமாமே தெரியல. இதில் வந்து உங்களுக்கெல்லாம் செலிப்ரிட்டி பேஜஸ்க்கெல்லாம் போயிட்டு வெட்டியாக அவங்கள பற்றி அசிங்கமாக எழுதுறது தான் வேலையா? இதுதான் உங்கள் வேலையா? I am talking to all the negative bullshitters and all the trolls and all the memes that you guys are creating. You are piece of shits. Stop wasting your time. I am going to constantly
turn off my comments for the benefit of people who actually care for me. நான் ஆக்சுவலி இந்த கன்றாவியை படிக்கிறது இல்லை, படிக்கிறவங்க ஹர்ட் ஆகுறாங்க because they care about me. I am not saying this because I am upset. I am just saying this because get some common sense. We are in 2021. Grow up. There is so much world outside, so much going on outside. இன்னும் பழைய காலத்து மாதிரியே பேசிக்கிட்டே இருந்தால் எப்போ தான் முன்னேறும்? மைண்டை ஃபஸ்ட்டு முன்னேற விடுங்க, அப்போ தான் நாடு முன்னேறும். இதே மாதிரி நெகட்டிவாகவே யோசிச்சுக்கிட்டு தப்பு தப்பாகவே எழுதிக்கிட்டே இருந்தால் எப்போ தான் மாறுவீங்க மனுஷங்களா? எவன் என்னென்ன கஷ்டத்தில் இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? யூ நெவர் நோ ஹூஸ் ஃபைட்டிங் வாட் பேட்டில் அவுட் சைட். அவங்க வீட்டில் அவங்க மென்டலி ஃபைனான்ஷியலி என்ன கஷ்டத்தில் இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. முடிஞ்சால் ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுங்கள், அன்பை பரிமாறுங்க, அன்பாக இருங்க. இல்லைனா மூடிக்கிட்டு போங்கயா, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. நெகட்டிவாக எழுதி ஒரு மனசை காயப்படுத்தி அதுக்குன்னு மனசாட்சி இருக்குது. அதுக்கப்புறம் கோயிலாக சுற்றுறீங்களே, எதுக்கு சுற்றுறீங்க? கோயிலுக்கு எதுக்கு போகிறீங்க? நீங்கள்லாம் கோயிலுக்கு கடவுள்கிட்ட என்னென்னு வேண்டிக்கிறீங்க? சர்ச்சுக்கு எதுக்கு போகிறீங்க? மாஸ்குக்கு எதுக்கு போகிறீங்க? கோயிலுக்கு எதுக்கு போகிறீங்க? why is there a god? is there a higher power? இதுதான் நம்ம ஹையர் பவர் நமக்கு சொல்லி கொடுத்ததா? there is something called freedom for every person. freedom of speech, freedom of expression, freedom of doing what they want to do. let people be and let them live and live. you live and let the other person live. stop judging people. it is disgusting to see all these things. it is disgusting to see the trash. it is like ரோட்ல போகும்போது குப்பை பார்க்குறோம்ல, அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு இருக்கும்போது குப்பை மாதிரி இருக்குது பார்க்க. இந்த குப்பையை நான் சோஷியல் மீடியாவில் என்னோட பேஜில் நான் காமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணிட போகிறேன். பிகாஸ் தட் இஸ் நாட் ஃபார் மை மென்டல் ஹெல்த். பிகாஸ் இந்த கன்றாவியில் தாண்டிட்டு தான் நான் இந்த மீடியாவில் வந்திருக்கேன். ஸோ என்னை எஃபெக்ட் பண்ணாது, பட் என்னை சுற்றி இருக்கிறவ லவ்டு ஒன்ஸ் ஆர் எஃபெக்டட் பை இட். ஸோ திஸ் இஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ அ வார்னிங் for my page or any other self's page. Like I'm saying, grow up. As I'm speaking right now, I see negative comments, disrespect at such a big level. Just know that there is karma. What goes around comes around. What you're talking right now, what you're saying right now will come back to you. And there is that something called karma. And that karma is a fucking bitch. And it is all gonna get you too. So when you're spreading something into the universe, if anybody is able to understand what I'm speaking, if you're able to spread something to the universe, spread positivity, not toxic negativity. விஷத்தை கக்காதீங்க, விஷந்தா திருப்பி வரும். So this is my humble request. And yeah, I don't read your comments. Whoever writes negative comments, I don't read them. I do not read the comments. Do not waste your time posting stupid comments on my page. Just ignore. I just ignore it. It's a waste of my time because எனக்கு ஆக்சுவலி அடுத்த வேலையெல்லாம் இருக்குது. வெட்டியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. பிகாஸ் யூ நோ வாட், இன்னொருத்தரோட வளர்ப்பு அவங்களால சகிக்க முடியாது. பிகாஸ் they cannot stand somebody else growth. They cannot stand somebody else smiling. Everybody loves tragedy. This is how the society is. ஐயோ உங்கள் வீட்டில் கொரோனா வந்துருச்சா? ஓ ரொம்ப சாரி. ஏன் நீ என்ன பண்ண? ஒரு மனுஷனா நீ என்ன பண்ண? டோன்ட் புட் ரப்பிஷ் வீடியோஸ். உனக்கு அது ரப்பிஷாக இருந்தால் வேறு வீடியோஸை போய் பாரு. உனக்கு தேவைன்னா அதுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது, நல்ல வீடியோஸ், அதை போய் பாரு. உனக்கு ரப்பிஷாக இருந்தால் அது உன்னோட ஒப்பீனியன். என்னோட ஒப்பீனியனுக்கு இட் இஸ் நாட் ரப்பிஷ். மற்ற ஆர்டிஸ்டோட ஒப்பீனியனுக்கு அது இட்ஸ் நாட் ரப்பிஷ். Going around and spreading negativity in everybody's page, come on man, this is like ridiculous. Grow up. There is more life out there. Stop living in this narrow mind. Grow out of the box. Think wide, think big. வாழ்க்கையில் முன்னேறதுக்கு பாருங்க. நான் சும்மா இருக்கிறதுனால லைவ் வரேனா? உனக்கு என்ன தெரியும் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு? தெரிஞ்சு பேசுறியா? தெரியாமல் பேசுகிற. தெரியாமல் பேசுகிறதுக்கே உனக்கு தில் இருந்தால் தெரிஞ்சு பேசுகிறவ எனக்கு எவ்வளோ தில் இருக்கணும்? ஸோ I am cool only. I am not saying this to hurt anybody's feelings. Even to my haters, I am not going to hurt your feelings because you are not worth anything to me. But I just don't like to hurt anybody's feelings.
It is very wrong to hurt somebody's feelings. Because இன்னொருத்தர் உங்களை ஹர்ட் பண்ணால் உங்களுக்கும் ஹர்ட் ஆகும். எல்லாருக்கும் இருக்கிறது அந்த மனசு தான். So like I said, keep smiling, spread positivity, stop body shaming, stop judging, stop being so toxic and spreading so much toxicity all over social media on every celeb's page. Not just mine. I am nobody. You can also say I'm nobody. I don't care what you say, what anybody says. All I'm saying is stop with this bullcrap negativity, because you're actually affecting the universe and affecting the environment. Okay, we all are trying to heal from many things. Financial stuff, we are trying to heal from mental stuff, we're trying to heal from families who are affected with corona, we're trying to heal from several things. Okay, so முடிஞ்சா நல்ல விஷயங்கள் பேசுங்க, நல்ல விஷயங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இல்லைனா go on about your business. There is something called minding your own business. Everybody needs to use this every now and then. Maybe that will help you guys out. Again, I'm saying this with much love. Kindly spread love and positivity and make this environment a better place to live. You guys are not giving much hope for a lot of people to live because of this negativity and toxicity. And I have seen in all my other friends' pages how disgustingly you write. And they are also trying to post, இந்த மாதிரி எழுதாதீங்க, இந்த மாதிரி எழுதாதீங்க. It is hurtful. அதெல்லாம் பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது. நம்ம ஒரு பர்சனை வந்து இவ்வளோ நேசிக்கிறோம். என் கூட வந்து நிறைய பிக் பாஸில் இருந்திருக்காங்க, நிறைய இதில் நடிச்சிருக்காங்க. அவங்களோட பேஜஸ்லலாம் இப்படி கன்றாவியெல்லாம் எழுதிருக்கும்போது எனக்கே மனசு நோகுது. பிகாஸ் I care about them. There are people who care about me, just like there are people who care about you. So stop spreading negativity, and first of all, stop writing really derogatory comments on people about their body. Okay? If somebody is showing their body, but you guys are all watching porn out there, really? This is so disgusting. And then you have the nerve to judge somebody else, comment on somebody else's body. So stop with this crap and move on about your life. முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணுங்க, நல்லது பேசுங்க. முடியலன்னா மூடிக்கிட்டு எல்லாரும் வீட்டில் உட்காந்துட்டு மற்றவங்களுக்காக ப்ரே பண்ணுங்க. ஏன்னா இந்த லாக்டவுன் வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் டு ஸ்டாப் த கரோனா ஆர் ஸ்டாப் த ஸ்ப்ரெட், இட்ஸ் ஆல் டு ஸ்டாப் ஆல் திஸ் நெகட்டிவிட்டி. To break this negativity, break this chain of negativity. Definitely the cybercrime is going to pick up pretty soon, and I hopefully really wish that it gets better. But until then, I'm going to constantly promote these kind of videos, and hopefully my fellow friends who are celebs will also join in, because this is something that is affecting a lot of people. Not just you guys, it is affecting a lot of people, not just celebs. A lot of women have suicided. காமெண்ட்ஸ் படிக்கிறதுக்கே கேவலமாக இருக்குது. உங்ககிட்டலாம் பேசுகிறது கூட சில டைம் ஐ வண்டர் வை ஐம் ஈவன் டாக்கிங், பிகாஸ் ஆப்வியஸ்லி மைண்டில் எதுவுமே ஏற்றுக்கிறது இல்லை. பட் சில பேர் இருக்காங்க, நல்லவங்களும் இருக்காங்க. ஒருவேளை தப்பாக எழுதிருந்தால் நல்லவங்களாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பிகாஸ் சேஞ்ச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ டு பிரிங் தட் சேஞ்ச் அபவுட், ஐ வுட் லைக் டு புட் my 2 cents in, my 2 common sense, because I have been all around the world and I think out of the box and I'm very broad-minded. So I'm trying to tell you guys, male person, you fake ID male person, why don't you shut your mouth? Because this is my life. Okay? So I make the rules here. Anyway, spread love, spread kindness, stop body shaming people, and stop writing disgusting stuff. முடிஞ்ச அளவுக்கு spread love. Okay? Love is free. Spread love. Okay? Anger and writing derogatory stuff is going to consume you. You are going to be affected by your own negativity, not me. Once again, love you guys. அன்பாயிருங்க, அன்பு பரிமாறுங்க. This is a request from me, and I'm going to request all my fellow co-artists to join on with me to spread this positivity and slap the people who talk negative about anybody, and especially about women. Okay? Thank you. Have a good night. Get your vaccine. It will save a life.